நீ கேட்ட உண்மையோடும் நீ கேட்ட விஷயத்தோடும் இப்பொழுது இந்த சாய்தேவன் உன் வீட்டில் நடக்கின்ற விஷயத்தை உனக்கான ஒரு ரகசியத்தை சொல்வதற்காக வந்து இருக்கின்றேன். உன் துணை உன்னை பற்றி என்ன நினைக்கின்றார் என்று தெரியாமல் நீ தவித்திருந்த காலங்கள் எல்லாம் முடிந்தே விட்டது. உன் துணையை பற்றி மட்டும்தான் நீ சதா நேரமும் யோசித்து கொண்டே இருக்கின்றாய். அனுதினமும் உன் உள்ளத்தில் குழப்பமும் உன் வாழ்க்கையில் நீண்ட கால போராட்டத்தையும் இங்கு முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றாய். என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாமல் தவித்து தவித்து இறுதியில் ஒரு கட்டத்தில் உன்னையே இழக்கும்படியான செயல்கள் எல்லாம் இங்கு நடந்து கொண்டு இருக்கின்றது. ஏனென்றால் அவ்வளவு பெரிய வலியையும் சங்கடத்தையும் அல்லவா நான் தீர்த்து கொண்டு இருக்கின்றேன் என்று உனக்கு தெரியத்தான் போகிறது. என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் நான் பார்த்து செய்து கொண்டு இருக்கும்போது உனக்குள் இருக்கின்ற வேலைகளை செய்யாமல் விட்டு விடுவேனா? இதோ உன் துணையையும் முன்கரம் பற்றி தரத்தான் போகிறேன். இப்பொழுது வேலையின்றி இருக்கின்ற மன சங்கடத்தோடு இருக்கின்ற சந்தோஷத்தை தொலைத்து விட்டார். எப்படி இருந்தாலும் சரி, எனக்கான வாழ்க்கையை முறைப்படுத்துவதற்கும் நெறிமுறைப்படுத்துவதற்கும் ஒழுங்குபடுத்துவதற்கும் கடினமானதாக அல்லவா இங்கு இருந்து கொண்டு இருக்கின்றது. நான் என்ன செய்ய போகிறேன் என்று தெரியாமல் நீ தவிக்கின்ற தவிப்புக்கெல்லாம் விடை கொடுக்கும் நேரத்தை நான் குறித்து விட்டேன். வாழ்க்கையில் வெற்றியின் தோல்வியும் கலந்து வருவது தானே யதார்த்தமானது. நீ வெற்றி வந்தால் எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டு கொள்கிறாயோ அதே அளவுக்கு தோல்வியின் யதார்த்தத்தையும் ஏற்றுக்கொள்ள பழகிவிடும். மனப்பக்குவத்தோடும் தைரியத்தோடும் துணிந்து உன் செயலை செய்தால் மட்டும்தான் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் தான் நான் சொல்கிறேன், உனக்குள் இருக்கின்ற விஷயத்தை எல்லாம் எனக்காக என்னப்பன் செய்வதற்காக, என் சாய்தேவன் செய்வதற்காக இங்கு காத்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டுமே உணர்ந்து கொள். உன் காரணங்கள் எல்லாம் நான் அறிந்தது தான். இனியும் இதற்கு மேல் சரி பண்ணவில்லை என்றால் அது கை மீறியும் இல்லை மீறியும் போய்விடும். அதனால தான் சொல்கிறேன், நீ எத்தனை விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறாய் என்பதை முதலில் அறிந்து கொள், புரிந்து கொள் என்று. நீ கிடைக்கின்ற தருணத்தில் எல்லாம் குழம்பித்தான் தவிக்கின்றாயே தவிர உன் வேலைகளில் நீ கவனத்தை செலுத்த முடியவில்லை. அதுதானே நிதர்சனமான உண்மை. என் தங்கமே, உன்னை சுற்றி நடக்கும் அந்த மாயை வலையை உடைத்தெறிந்து உன் துணையை கரம் பற்றுவதற்கான எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா வாய்ப்புகளிலும் நான் உனக்கு மிக பெரும் மாற்றத்தை தருவதற்காக இந்த அப்பன் நான் வந்து விட்டேன். வரதுக்குள் எப்படியாவது நீ உன் துணையை உன் கரம் பற்றியே ஆக வேண்டும் யோசிக்கின்றாய். இதோ என் ஆணையை பிறப்பித்து விட்டு தான் சென்று கொண்டிருக்கின்றேன். இந்த திருவிழா முடிந்து உனக்கான வாசத்தை நீ சுவாசிக்க தயாராகிவிட்டாய் என்பதுதான் உண்மை. என் பிள்ளையை, உன்னை வழிநடத்துபவர் இங்கு தவறான கண்ணோட்டத்தோடு பார்த்தாலே போதும். அந்த பார்வையிலே அந்த தவறாக நடத்துபவர் தன்னை இங்கு இப்படி மூளைச்சலவை செய்து கொண்டு இருக்கின்றார்களே, என்னை எப்படியாவது மாற்ற வேண்டும் என்று பேசியே இங்கு மயக்கி கொண்டு இருக்கின்றார்களே என்று மட்டும் நீ நினைத்துக்கொள். என் பிள்ளைவே, யார் என்ன சொன்னாலும் சரி, உனக்கான சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிரந்தரமாக்க நானே வந்திருக்கும் போது என் தங்க பிள்ளையே, இங்கு யார் சொல்லி என்ன நடக்கப் போகிறது? வெற்றிக்காக காத்திருக்கின்றாய். அந்த வெற்றியை தடுப்பதற்குத்தான் பல பேர் பல வேலைகளை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் அந்த வெற்றியை தடுப்பது என்று உன் கூடவே இருக்கின்ற ஒருவர் என்று நினைத்து விட்டால் நீ கவலையும் கொள்வாய், வருத்தமும் கொள்வாய். அதனால தான் என் பிள்ளைகளின் சந்தோஷத்தை நான் எதிர்பார்த்து காத்திருந்தேன். இனி உனக்கு அப்படி ஒரு காரியத்தை செய்ய நான் அனுமதிக்கப் போவதே கிடையாது. நீ உனக்காக உன் வேலையில் கவனத்தை செலுத்து. உன் வேலைகளில் கவனத்தை செலுத்தி நீ வெற்றி பெறுவதற்கான தருணத்தை உருவாக்கி கொண்டே இரு. வருவதெல்லாம் வந்து விட்டு போகட்டும். நீ கடந்து வருவதை கடந்து வந்து தானே ஆக வேண்டியது இருக்கின்றது. நீ கலக்கத்தோடு இருக்கின்ற விஷயத்தை எல்லாம் என் மனதிலே போட்டுவிட்டு நீ நிம்மதியாக இரு என்று தானே சொல்கிறேன்.
உன் மனக்குழப்பத்திற்கு தீர்வாகத்தானே இந்த சாய்தேவன் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். தீராத சிக்கல்களை எல்லாம் தீர்த்து வைத்து, உனக்கு விரோதமாக இருப்பவர்கள் இருந்தாலும், புறம் பேசுபவர்கள் இருந்தாலும், அவர்களை எல்லாம் நீக்கிவிட்டு, உனக்கு உன்னருகில் யார் இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ, அவர்களை உன் வாழ்க்கையாக மாற்றும் தருணத்திற்கு இப்பொழுது இந்த சாய்தேவன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். என் தங்கமே, வெற்றி என்றும் ஒன்றை மட்டுமே நீ நினைத்து கொண்டிரு. ஒன்றை மட்டும் நினைத்துக்கொள். உன் மனதில் நீ என்ன நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ, உன்னால் மனதில் எந்த சிந்தனைகள் மீண்டும் மீண்டும் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றதோ, அதுதான் இங்கு நடக்கப் போகிறது. அந்த அதிசயத்தையும் அற்புதத்தையும் தான் நீ காணப் போகிறாய். அதனால்தான் எண்ணம் போல் வாழ்க்கை என்பார்கள் அல்லவா? அந்த எண்ணத்தை உறுதியாக்கும் தெளிவாக்கும் நீ வைத்து கொண்டாலே போதும். வெற்றியாகும் தருணத்தை நான் உனக்கு தருவதாக முடிவெடுத்து விட்ட பிறகு அப்பனானவன் நான் உனக்காக தர வந்து இருக்கும்போது நீ எதையுமே வேண்டாம் என்று சொல்லி விடாதே. என்னை தள்ளி விட்டையும் போகாதே. யாருக்காக உன் மனதில் நீ காத்து கொண்டு இருந்தாயோ, அந்த தருணத்தை நான் உனக்கென்று நிரந்தரமாக்க வந்து இருக்கும்போது என் பிள்ளையை ஏன் இதற்காக யாரும் இல்லை என்று யோசிக்கின்றாய்? யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சரி, உனக்கான விஷயத்தில் நான் உனக்கென்று நிரந்தரமான விஷயத்தை தர காத்திருக்கும் போது இனி எல்லாம் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது. தயங்கி நீ சில விஷயங்களை செய்து கொண்டே இருக்கின்றாய். எப்படி நடக்கப் போகிறது என்று புரியாத புதிராக நீ இருந்து கொண்டே இருக்கின்றாய். உன் அத்தனை விஷயத்திற்கும் நான் மிக பெரும் மாற்றத்தை தந்துவிட்டு உன் வாழ்க்கை என்னும் ஒன்றை நிரந்தரமாக்கத்தான் வந்து இருக்கின்றேன். நீ எதிர்பார்த்த ஒன்று எதிர்பார்த்தது போலவே நடப்பதற்கான எல்லா நிஜத்தையும் உனக்கு நான் உருவாக்குவதற்காக வந்து இருக்கும்போது நீ எதை என்னிடம் தேடினாயோ அதையே தருவதற்காக காத்திருக்கும் போது சற்றும் நீ யோசிக்கவே வேண்டாம். இந்த அப்பன் தருவது தருவானா மாட்டானா என்று. நீ தேடியதும் நீ கலங்கியதும் துணையை பற்றியதும் நான் உனக்காக தர காத்திருக்கும் போது நீ எதையுமே தேடி வெளியில் செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. மாற்றங்களும் திருப்பத்தையும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றாய். எப்பொழுது வரும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் உன் வாழ்க்கையை பற்றி கனவுகளில் இருந்து மட்டும் விட்டு விடாதே. ஆனால் அந்த கனவுகள் கனவுகளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை நிஜமாக்குவதற்கு உனக்கு என்ன வழி உண்டோ அந்த முயற்சியை விட்டு விடாமல் உனக்கான பாதையில் நீ தெளிவாக இருந்து விட்டாலே போதும். வெற்றிக்காக காத்திருக்கும் என் பிள்ளையே, உனக்கான நல்லதையே நான் நடத்தி தருவேன். எந்த ஒன்றிற்காக நீ காத்திருந்தாயோ, எந்த ஒன்றை உனக்கு தர வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருந்தாயோ அதை தருவதற்காகத்தான் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். கவலைகளை மட்டும் நீ சுமக்காதே. அதை என்னிடத்தில் ஒப்படைத்து விடு. உனக்கான வெற்றியின் சுவாசத்தை தர நான் காத்திருக்கின்றேன். நம்பிக்கையோடு இருக்கும் என் பிள்ளையே, நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.